Hello students, welcome. Vanakkam. 10th standard mathematics, very important 2 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி வந்து நான் 2 mark and 5 mark வந்து தனியா அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மேஜரா வந்து 5 mark வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். 50 out of 50 நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ல 5 markல ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க படிச்சிருக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறனால இட் இஸ் நாட் டு ஸ்கோர் லைக் வந்து ஒரு 7 5 மார்க் அட்டன் பண்ணா போதும், 8 5 மார்க் அட்டன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நீங்க 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்க அப்படின்னா மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கலையே எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் நீங்க வந்து எந்த ஆர்டர் வரிசையில படிக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் படிக்கணும், செகண்ட் எந்த சாப்டர் படிக்கணும், தேர்ட் என்ன படிக்கணும், ஃபோர்த் என்ன படிக்கணும், ஸோ எதுல அதிகமா 5 மார்க் கேட்கறாங்க, எது ஈஸியான சாப்டர். ஸோ நீங்க இப்பவே எதை நல்லா படிச்சுக்கிட்டா பப்ளிக் எக்ஸாம் டயத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும் படிக்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க அகைன் சொல்றேன், மறக்காம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் டயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன், மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன், அப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வரைக்கும் எக்ஸாம்ல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ எப்போ என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு நான் இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தோடைய பிடிஎஃப்மே வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சாப்டர் வைஸ் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. வெரி ஈஸி. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், சாப்டர் 1 பொறுத்தவரை நீங்க வந்து நாட் ஒன்லி திஸ் எக்ஸசைஸ், ஆல் த எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஃபுல்லா படிக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஈஸி தான். லைக் என்ன, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி f(x) கொடுத்துட்டு சம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் f(4), f(3) அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி வந்து a யூனியன் b இன்டர்செக்ஷன் லைக் இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கேட்பாங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து லைக் ரெப்ரசன்டேஷன், ஆரோ டயக்ராம், டேபிள், பாயிண்ட்ஸ், ஆர்டர் பேர்ஸ், ஸோ அந்த மாதிரி இது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சாப்டர் 1 வெரி ஈஸி. நீங்க எல்லாத்தையுமே ஃபுல்லா படிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் படிச்சிருப்பீங்க, குவார்டர்லி படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 எல்லாத்துக்குமே இந்த சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ், தேர்ட் சாப்டர் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி. அதில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் கம்பல்சரி 2 5 மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 மார்க் கிடையாது, 5 மார்க்ல 2 கேட்குறாங்க. ஸோ 10 மார்க் ஈஸியா வாங்கக்கூடியது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லா பாருங்க. எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 2 3 9 10 கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 3 9 10 வந்து பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 8 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. ஏன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல, இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க. இப்போ இந்த ஃபுல்லா படிக்க சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் 1.1, அதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சொல்லியிருக்கேன்ல ஒரு 4 செம்மு, இதே மாடல்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. சேம் லைக் தட் இந்த 8th கொஸ்டின் மாதிரி வெரி ஈஸி தான். அடுத்து அப்படியே வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1ல கொஸ்டின் நம்பர் 6 8. இப்போ அந்த மாதிரி 2 கொஸ்டின் சொல்றேன்னா இதே மாடல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க தான் பார்க்கணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 3 4 5, எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 9 8 11, எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 4,
ஓகே. எக்ஸாம்பிள் 2.51 எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 6 செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 0.4 பிளஸ் 0.44 ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 0.4 பிளஸ் 0.44 அதுக்கப்புறம் 5 plus 55 plus 555 இது find the sum of the n terms of the series, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த SN அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. HCF ஃபைண்ட் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது எல்லாமே கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் அந்த மாடல் சொல்லிடுறேன். சாப்டர் 3 இஸ் த பிக்கஸ்ட் சாப்டர். இதில் வந்து உங்களுக்கு 3.17க்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் வந்து வரும். ஸோ அணிகள்னு மேட்ரிக்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அந்த இன்வெர்ட்டிபிள் A B the whole transpose equal to B transpose A transpose, A B the whole inverse equal to B inverse A inverse, அந்த மாதிரி இது சம் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் A equal to some 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு we have to find 7A squared plus 4I அந்த மாதிரி சம்திங் இருக்கும் equal to O2 அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி. அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.8 ஃபுல்லா பாத்துக்கோங்க. 3.18ல 2 4 6 7 8, 3.19ல 7 8 12 13. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது போக வந்து நான் நிறைய இருக்குது என்னன்னா, ஸோ இது ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது, வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணல ஈக்குவேஷன் போட்டு அந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஈக்குவேஷன் போடுவோம்ல, சாரி இது டானா வகுத்தல் போடுவோம்ல. ஸோ லைக் காரணிப்படுத்துறது ஃபேக்டரைசேஷன், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தியரம்ஸை பொறுத்தளவில் ஏபிடி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், which is தேல்ஸ் தியரம். ஓகேங்களா, பித்தாகரஸ் தியரம், இந்த மூணுமே கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 3ல இருந்து ஒரு தியரம் வந்து கேட்பாங்க. ஓகே. சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4ல இருந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ 4.4 வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல 1 2 3 4 5, எக்ஸசைஸ் 5.4ல 9 10 11 12. Chapter 6 exercise 6.1ல 4 9 10. Chapter 7 mensuration exercise 7.1ல question number 10. பட் எல்லாமே பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 7.2லையும் question number 10. Statistics and probability chapter 8, 8.1ல 1 2 7 8 9 10 11 12, 8.2ல 1 2 3 4 5 6 7 8, 8.3ல 3 4 6 7 8 9 10 12, 8.4ல 1 2 6 8 11. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 படிங்க, செகண்ட் வந்து சாப்டர் 2 படிங்க, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல மேட்ரிக்ஸ் பார்ட் படிங்க, அதுக்கப்புறம் சாப்டர் 3ல உள்ள மற்ற எல்லாத்தையும் படிக்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த 5th சாப்டர் which is லைக் அந்த நார்கரத்தின் பரப்பு, குவாட்ரிலேட்டரல் ஏரியா, ட்ரியாங்கிள், அந்த இதெல்லாம் இருக்குல்ல, 5th சாப்டர் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8th சாப்டர் படிங்க. 8th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி படிங்க. ஸோ 8th சாப்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7th சாப்டர் அப்படியே மென்சுரேஷன், அளவியல், ஃபார்முலா எல்லாமே படிச்சு அது படிங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ட்ரிகனாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி வந்து படிங்க. ஜாமெட்ரி கிராஃப் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல்சோ இந்த 3 தியரம்ஸ், தேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர், 3ஐயும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 1 கம்பல்சரி வந்துரும். ஓகே. So these are the most important 5 mark questions for 10th standard mathematics public examination. So இத நல்லா prepare பண்ணுங்க. All the best. Okay.